நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல நம்ம முதல்ல யாரை பத்தி பார்க்க போறோம்னா த 16 டைம் வேர்ல்டு சாம்பியனா இருக்கிற ஜான் சீனா பத்தி பார்க்க போறோம். ஜான் சீனா ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான ஒரு அப்டேட்னே கண்டிப்பா சொல்லலாம். இப்போதைக்கு இந்த வருஷம் 2020க்குள்ள ஜான் சீனா ஒரு மேட்ச் அப்படின்றத கண்டிப்பா விளையாட தான் போறாரு. அப்படி விளையாடினாருன்னா அவர் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு அப்டேட் வந்துருது. அதுக்கான காரணம் என்னன்னா WWE பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முடிவு பண்ணி வச்சிருக்காங்களா ஜான் சீனாவை எப்படியாவது 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா ஜான் சீனா ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய கனவா பார்க்கப்படுது. அவர் 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆயிட்டாரு. ஸோ ரிக்ஃப்ளேர் ரெக்கார்டை பிரேக் பண்ணி அகைன் ஒரு சாம்பியன் ஆகி 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ஃபேன்ஸ் ஆசைப்படுறாங்க. அந்த ஆசை தீர்ற விதமா ஜான் சீனாவுக்கு பார்த்தீங்கன்னா WWE ஒரு டைட்டிலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டாருன்னா அது ஒரு மாசம் 2 மாசம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ் பண்ண தான் போறான்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. இப்போதைக்கு கரண்டா நிறைய யங்ஸ்டர்ஸ் சாம்பியனா இருக்கிறாங்க. குறிப்பா நம்மளோட கோடி வுட்ஸ் சொல்லலாம். WWE அன்டிஸ்பியூட் டைட்டில் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் டேனியல் பிரிஸ்ட் வேர்ல்டு ஹெவி டைட்டில் வச்சிருக்காரு. இவங்களோட யாரோட ஒரு மேட்ச் அப்படி போனாங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு யங்ஸ்டருக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா கண்டிப்பா உங்களோட ரெஸ்லிங் கெரியர்ல கண்டிப்பா இருக்கும். ஜான்சன் அவர்களோட ஃபைட் பண்ணாருன்னா ஸோ இப்போதைக்கு ஜான்சன் அவர்கள் திரும்ப வந்தாருன்னா அவர் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்குது. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை அவர் திரும்ப வந்தாருன்னா அவர் எந்த டைட்டிலுக்கான ஒரு மேட்ச் போனா நல்லா இருக்கும் அப்படின்றத அந்த ஆப்போனன்ட் பேரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல நம்ம ரெண்டாவதா யாரை பத்தி பார்க்க போறோம்னா கெவின் ஓவன்ஸ் பத்தி பார்க்க போறோம். கெவின் ஓவன்ஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா அவரோட WWE கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா முடிய போகுது. அது எப்ப முடியும் அப்படின்னா இன்னும் ஒரு 9 மாசம் வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா அவரோட WWE கான்ட்ராக்ட் பண்ண இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட கான்ட்ராக்ட் எக்ஸ்பைர்ட் ஆக தான் போகுது கெவின் ஓவன்ஸ் ஓடுது. ஸோ கெவின் ஓவன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவரை ரீசைன் பண்ண வைக்கணும்னா அவருக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றத கொடுத்தாகணும். அதெல்லாம் வச்சுதான் அவர் ரீசைன் பண்ணுவாரு. ஸோ அவர் ரொம்ப வருஷமாவே WWE தான் இருக்கிறாரு. அதனால அவர் எக்ஸ்பைர்ட் ஆன கூட அவர் ரீசைன் பண்ணதான் வாய்ப்பு அதிகமா இருக்கு WWE. சோ அதனால அவருக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படின்றத இதுக்கப்புறம் நம்ம வர மாதங்களை நம்ம எல்லாம் பார்க்க முடியும். இப்போதைக்கு ராண்டி ஆர்டனோட ஒரு டாக் டீம் டிவிஷன் போயிட்டு இருக்காரு நம்மளோட கெவின் ஓவன்ஸ். சோ அதுக்கப்புறமா அவருக்கான ஒரு டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல கோடி ரூட்ஸ் கிட்ட டைட்டிலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி கிடைச்சதுன்னா கண்டிப்பா நம்மளோட கெவின் ஓவன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. இதெல்லாம் வச்சு கூட அவர் ரீசைன் பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்குது. சோ அதனால இப்போதைக்கு கெவின் ஓவன்ஸோட கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா முடிய போகுது. 9 மாசம் இருக்குது. அதனால கூடிய விரைவில் நம்ம கெவின் ஓவன்ஸ்க்கு அவருக்கான ஒரு நல்ல வாய்ப்புகளை நம்மளால பார்க்க முடியும். சோ அதனால கூடிய விரைவில் கெவின் ஓவன்ஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்றத நம்மளால விரைவில் பார்க்கலாம். சோ இப்போதைக்கு அவரோட கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா முடிய போகுது. 9 மாசம் தான் பாத்தீங்கன்னா இன்னும் இருக்குது. சோ கெவின் ஓவன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல நம்ம மூணாவதா எதை பத்தி பார்க்க போறோம்னா ரெஸ்ல்மேனியா 42 பத்தி தான். ரெஸ்ல்மேனியா 42 ஓட லோகோ அண்ட் லொகேஷனும் பாத்தீங்கன்னா WWE இப்போ ஒபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணி ஒரு போஸ்டரா பாத்தீங்கன்னா விட்டுருக்காங்க. சோ நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க ரெஸ்ல்மேனியா 42 ஓட லோகோ. இது ஏப்ரல் மாதம் 19, 20 அப்படின்னு சொல்லிட்டு நைட் 1 நைட் 2 2 நாளைக்கு பாத்தீங்கன்னா நடக்க போகுது இந்த ஒரு ரெஸ்ல்மேனியா 42 அடுத்த வருஷம் 2025. இப்போதைக்கு இதுல ஒரு லோகோக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு நெகட்டிவான ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்ல்மேனியா 42 ஓட லோகோ பாத்தீங்கன்னா அப்படி இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓகே தான். ஸோ எந்த லொகேஷன் யூஎஸ்ல லாஸ் வெகாஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்ல்மேனியா 42 பாத்தீங்கன்னா நடக்க போகுது. இப்போதைக்கு WWE ஒபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம நாளாதான் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா WWE இப்போதைக்கு கிங் ஆஃப் த ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியால பாத்தீங்கன்னா நடத்த போறாங்க அந்த ஒரு ஈவெண்ட். ஸோ அதுக்கப்புறமா சவுதி அரேபியால இன்னும் பெரிய பெரிய ஈவெண்டா நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்களாம். குறிப்பா ராயல் ரம்பிள் இந்த மாதிரி ஒரு சில பெரிய ஈவெண்டா சவுதி அரேபியால இன்னும் நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் WWE பிளான் பண்றாங்க. ஏன்னா இந்த வருஷமே WWE எல்லா ஈவெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியில பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா முடிந்த பேக்லாஷ் பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா நடந்தது. சோ அதே மாதிரி எலிமினேஷன் சேம்பர் கூட பாத்தீங்கன்னா யூகேல நடந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு சில ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா பெரிய ஈவெண்டா ஒரு சில கண்ட்ரியில பாத்தீங்கன்னா நடத்துறாங்க. அந்த விதத்துல சவுதி அரேபியால இந்த வருஷம் ஒரு 2 ஈவெண்டாவது நடத்தணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்களா. அதுக்கான டிஸ்கஷன் தான் இப்ப போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரிய வருது. சோ இந்தியன் ஃபேன்ஸா நம்ம என்ன யோசிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். சோ ஏதோ நாட்டுல வைக்கிறீங்க. சோ WWE ஒரு பிக்கெஸ்ட் ஃபேன் பேஸே பாத்தீங்கன்னா இந்தியால தான் பாத்தீங்கன்னா இருக்குது. 90s கிட்ல இருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா WWE விரும்பி பார்ப்பாங்க. இன்னும்
அது வந்துட்டு ஃபேக் இல்லைன்னு சொல்லிட்டு நம்புற அளவுக்கு தீவிரமான ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்தியன் ஃபேன்ஸ்க்காகவே வந்துட்டு ஒரு ஈவெண்ட் டபிள்யூ பண்ணாங்கன்னா வேற லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ஆனா அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பெருசா தெரியவே மாட்டேங்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டபிள்யூட ஒரு ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கனவா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ரெஸ்ல்மீனியெல்லாம் நேர்ல பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அது வந்துட்டு யூஎஸ்ல இருக்குது. அப்படிப்பட்ட ரெஸ்ல்மீனியா டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஈவெண்ட் வந்துட்டு டபிள்யூ நடத்தாங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஸோ நிறைய ஃபேன்ஸ் குறிப்பா தமிழ்நாட்டு ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கனவு தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது நடக்குமா இல்லையான்றத. அது எல்லாமே ட்ரிபிள் ஹெச்சோட கையில தான் இருக்குது. அவர் முதல்ல அவர் இந்தியாவில் வந்துட்டு அவர் ஈவெண்ட் நடத்துவாரா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒருவேளை இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஒரு ஈவெண்ட் நடந்ததுன்னா அது எந்த ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்தளவில் வந்துட்டு ராயல் ரம்பிள் நடந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஓவரா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே நினைச்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பா ராயல் ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா அது வந்துட்டு யூஎஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப பெரிய ஈவெண்ட் அது. அதே மாதிரி இந்தியாவில் வந்துட்டு எந்த ஈவெண்ட் வந்துட்டு டபிள்யூல நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத அந்த ஈவெண்ட் பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்ன தெரிஞ்ச அளவுல ஒரு சர்வைவர் சீரிஸ் அப்படி இல்லைன்னா கூட ஒரு மணி இந்த பேங்க் இந்த மாதிரி ஈவெண்ட் வந்துட்டு டபிள்யூ இந்தியாவில் நடத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க எந்த ஈவெண்ட் வந்துட்டு டபிள்யூல இந்தியாவில் நடந்தா நல்லா இருக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.